நாங்க நீதி கேட்டு வந்திருக்கோம். அராஜகம் பண்ண வரையில நாங்க வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நேற்றைய பொழுதுல மன்னார் வைத்தியசாலையில் மீண்டும் ஒரு மருத்துவ கொலை என்று சொல்லப்படுற அளவுக்கு உயிரிழப்பு நிகழ்ந்திருக்குது. அது தொடர்பாக தான் இந்த காணொலியை அமைப்போது. வாங்கோ காணொலிகளை போவோம். என்னம்மா என்னென்னு சொன்னால், நேற்றைய பொழுதுல மகப்பேற்றுக்காக சென்றிருந்த 28 வயதான வனஜா என்று சொல்லப்படுகிற பெண் உயிரிழந்திருக்கின்றார். அதோடு சேர்ந்து சிசுவும் உயிரிழந்திருக்குது. அதற்காக காரணமாக சொல்லப்படுகிறது இந்த உயிரிழப்புக்கு பிரதான காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், வனஜாவை தாமதமாக சிசேரியனுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுதான் பிரதான காரணமாக முன்வைக்கிறார்கள். இந்த காணொலிகளை பார்த்தா விளங்கும். இந்த நான் நேற்றைய நடந்ததிலிருந்து இன்று வரை நடக்கின்ற காணொலிகளை பதிவு செய்கிறேன். மன்னார் வைத்தியசாலையில் ஒரு துன்பியலான துயரம் நடைபெற்றிருக்கிறது. தாயும் பிறந்த சிசுவும் மரணித்திருக்கிறார் சொல்வதை விட அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினர், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இது ஒரு மருத்துவ கொலை என்று சொல்கிறார்கள். காரணம், அந்த பிள்ளை இன்று விடியப்புறம் 4 கால அளவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிசேரியனுக்காக கொண்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், வைத்திய சிகிச்சை அளித்ததிலே முறைகேடு இடம்பெற்றிருப்பதாகவும், சரியான முறையில் வைத்திய சிகிச்சை அங்கு இடம்பெறவில்லை,
இதுதான் இந்த தாயும் சிசுவும் இறந்ததுக்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைத்து பேரும் இதுல பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியும் சிந்துவினுடைய மரணம், அதற்கு முதலிடம் பெற்ற மரணங்கள், இப்படி மன்னார் வைத்தியசாலையில வந்து இப்படி சிசு மரணங்கள் இடம்பெறுவது இது இன்று நேற்று இல்ல, தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சரியான முறையில் சரியான நேரத்துக்கு அந்த சிசேரியன் செய்யப்படாமைதான் இதற்கான காரணம் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்பினர் தங்களுடைய குற்றச்சாட்டை மனக்குமுறலை முன்வைக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதியான விசாரணை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இப்ப மன்னார் வைத்தியசாலையில வந்து ஒரு பதற்றமான சூழல் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் 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 இப்படி தாய் பிள்ளை என்று சொல்லி எத்தனை பேரை நீங்கள் காவு வாங்க போறீங்க, எத்தனை பேர் உயிர் பறிபோக போகிறது. மிகவும் வேதனையான விஷயம், மிகவும் மனது கலக்கிறது. நீங்க ஒருத்தரே சொல்ல வேணாம், இப்ப சொல்லுங்க. மேக மனோத என்ன நடக்குதுங்க உள்ள இப்ப என்ன நடந்துகிட்டீங்க? இங்க ஒரு பெரிய ஒரு முறைகேடு உங்களுக்கு தெரியும். நேற்று அந்த தாயும் சிசுவும் இறந்து போனது. அந்த இறந்த சடலங்கள் இரண்டும் பிரேத பரிசோதனைக்காக ஜேஎம்ஓ ரிப்போர்ட்டுக்காக யாழ்ப்பாணம் அனுப்பி வைத்திருந்தார்கள் நேற்று இரவு 11:30 மணியளவில். அந்த 11:30 மணியளவில் அந்த யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஒரு பொலிரோ பட்டாவில், இந்த வைத்தியசாலைக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொலிரோ பட்டா வாகனத்தில் அனுப்பி வச்சிருந்தாங்க. இந்த அனுப்பி வச்ச போது அந்த டிக்கெட், பேஷண்டினுடைய டிக்கெட் வந்து அங்கே கொண்டு செல்லப்படவில்லை. இப்போ நாங்கள் இங்கே வந்து கேட்டபோது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அவசரமாக நேற்று அந்த சடலத்தோடு அந்த டிக்கெட் அனுப்பி வைக்கப்படவில்லை. இப்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றை பிடிச்சி அவசரமாக அனுப்பி வைக்கிறார்கள். அப்ப ஏன் நேற்று அந்த சடலத்தோடு வைத்தியசாலை நிர்வாகம் அந்த டிக்கெட்டை அனுப்பவில்லை? ஆக இதை கேட்ட போது இது யாருடைய தவறு என்று சொன்னால் இந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டரினுடைய தவறு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த வைத்தியசாலையினுடைய டிரெக்டர் ஏன் இந்த டிக்கெட்டை வந்து அந்த சடலத்தோடு கொண்டு செல்லவில்லை? ஏன் இது சட்டத்தில் கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லி வைத்தியசாலை சட்டங்கள் ஏதாவது இருக்குதா? ஆக இங்க இவர்கள் இந்த ரிப்போர்ட்டை மாத்தி இருக்கலாம், அல்ல இந்த ரிப்போர்ட்ல பிழையான தகவல்களை சேர்த்து இருக்கலாம், அல்ல ரிப்போர்ட்டை இவர்கள் அழித்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் வலுக்கிறது. ஆகவே இது ஒரு நியாயமான கேள்வி, நாங்கள் கேட்பது நீதியான கேள்வி. இதை கேட்பதற்கு ஜனநாயக தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஏன் இப்ப காலையில அவசரமாக நாங்க வந்து கேட்க விட்டு இந்த டிக்கெட் அனுப்பப்படுகிறது யாழ்ப்பாணத்துக்கு? இதைத்தான் நாங்க கேட்கிறோம். இங்க நிறைய பிள்ளைகள் இடம்பெற்றிருக்கிறது. இது முழுக்க இதுக்கு டிரெக்டர் டாக்டர் ஆசாத், அவர் தான் டிரெக்டர். டாக்டர் ஆசாத் நீங்க பதில் சொல்ல வேண்டும். சிந்துவினுடைய வழக்க பாருங்க, சிந்துவினுடைய வழக்கின் பி ரிப்போர்ட்டுக்கே போகல. இவ்வளவு நாளும் இழுத்தடித்து இருக்கிறார்கள். இதே போல இதையும் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றும் நீதி கிடைக்காமல் இழுத்தடிக்க செய்ய போகின்றார்கள். ஆகவே மக்கள் ஒன்று திரளுங்கள். 4 மணி அளவிலே பொது அமைப்புகள், அரசியல்வாதிகள், சமூக மட்ட அமைப்புகள் எல்லோருக்கும் அழைப்பு விடுகிறோம். 4 மணி அளவிலே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்காக நீதியை கொடுக்க வைத்தியசாலை முன்பாக ஒன்று திரளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நேற்று இரவு சடலம் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் அந்த சடலத்தோடு சேர்த்து அந்த மருத்துவ அறிக்கை, இந்த ரிப்போர்ட், அந்த டிக்கெட், அவருடைய டிக்கெட் ஏன் அனுப்பப்படவில்லை? அது அவசரமாக விடிய காலையில ஆம்புலன்ஸ் ஊடாக நாங்கள் கேட்டதன் பிற்பாடு அனுப்பப்பட்டதனுடைய மர்மம் என்ன? இன்னும் போஸ்ட்மார்ட்டம் செய்யாம அங்க இந்த டிக்கெட் இல்லாம அங்கே காக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்ஜன் எல்லாம் வெயிட் பண்ணி டிக்கெட் போல ஏன் டிக்கெட் அனுப்பல? இவங்க சடலத்தை அனுப்ப முடியும் என்றால், அவசரமாக சடலத்தை அனுப்ப முடியும் என்றால் சடலத்தோடு சேர்த்து ஏன் அந்த டிக்கெட்டை அனுப்ப முடியாது? இங்க என்ன ஒரு பெரிய பிழை நடந்திருக்கிறது. பிழை இவர்கள் செய்திருப்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது. இது ஒரு பெரிய பிழை.
அவங்க ரெண்டு பிள்ளையும் செஞ்சுட்டாங்களே நாங்க நீதி கேட்டு வந்திருக்கோம். அராஜகம் பண்ணவரே இல்ல. நாங்க ஒழிச்சு அடிச்சு ஒழிக்க வந்துடுறாங்க. நீதி கேட்க வந்திருக்கோம். நீதி கேட்கணும் கதவை திறங்க, பதில் தாங்க, வந்து கேள்வி கேட்கணும், பதில தாங்க. பொதுமக்கள் வந்து நிக்கிறாங்க இல்ல, ஒவ்வொருத்தரா கொண்டு இருக்கிறீங்க. என்ன நடக்குதுங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? படிச்சு தானே வந்திருப்பீங்க. படிக்காம ஓகே இரவுகளே, என்னென்னு சொன்னால் மன்னார் வைத்தியசாலை தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. ஆரம்பத்தில் சிந்தியா, இப்போ வெனஜா. இந்த வெனஜாவுக்கு 10 வருடத்துக்கு பிற்பாடு இந்த குழந்தை மகப்பேற்றுக்காக வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார். 10 வருடங்கள் பிற்பாடு தற்பொழுது 28 வயது. இவ்வளவு ஏக்கத்தோட தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக அந்த வைத்தியசாலை ஒரு நம்பிக்கையோடு சென்றிருப்பார். அந்த நம்பிக்கையை இந்த வைத்தியசாலை உடைத்திருக்குது. அந்த பெற்றோர்களோட மனநிலை எவ்வாறு இருக்கும், அந்த மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்க இயலாது. ஏண்டா அவ்வளோத்துக்கு கொடுமையான செயற்பாடுகளாக அந்த மன்னார் வைத்தியசாலையுடைய செயற்பாடு இருக்குன்னு நான் சொல்லணும். ஏண்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே முதலாவது அந்த பிரச்சனை நாங்கள் காணொலி பதிவு செய்திருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது பிரச்சனை. அந்த காணொலியில் பார்க்க விளங்கும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு மன்னார் வைத்தியசாலையில். அந்த அம்மாக்கள் எல்லாம் கதறி இலைக்கு சொல்லினோம். தாமதமாகத்தான் வைத்தியசாலையில் சிகிச்சை நடந்திருக்கு. அதாவது சிசேரியனுக்கு கொண்டு செல்லுவார் தான் அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்துக்கள் இருக்குது. எங்களுக்கு பார்க்க விளங்குது. இவ்வாறான உயிரிழப்புகள் இனி தொடரக்கூடாண்டு வேண்டிக் கொண்டு இதோட இந்த காணொலியை
முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் வரை விட வர போகிறேன் என்று உங்கள் வெல்வ சுலக்ஷ். பாய் பாய்.